வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல வெஜ் தால்ச்சா ரெசிபி தான் பார்க்க போறோம். தால்ச்சானாலே யூஸ்வலா நான்வெஜ் வச்சு தான் பண்ணுவாங்க. ஆனா அந்த தால்ச்சாவை இன்னைக்கு நாம டெண்டர் ஜாக் ஃப்ரூட் வச்சு பண்ண போறோம். பலா பிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே டெக்ஸ்டர் கொடுக்கும். தால்ச்சா பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா பண்றாங்க. சவுத் தமிழ்நாடுல ஒரு ஸ்டைல்ல பண்றாங்க, ஹைதராபாத்ல அதே வேற ஸ்டைல்ல பண்றாங்க. தால்ச்சாவை பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் புலாவ், நெய் சாதம், பிரியாணி, சப்பாத்தி எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். பருப்புலாம் போட்டு நிறைய காய் போட்டு பண்றதுனால இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. தால்ச்சாவை நான் தேங்காய் பால் புலாவோட தான் சர்வ் பண்ணேன். இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சின்ன சைஸ் பலா பிஞ்சு எடுத்திருக்கேங்க. அதை நல்லா அலம்பிட்டு கத்தி நீங்க சாப் பண்ற போர்டு எல்லாத்துலயுமே எண்ணெய் தடவிக்கோங்க. ஏன்னா அதுல நல்லா ஸ்டிக்கி பால் வரும். தோலை சீவிட்டு உள்ள இருக்கிற ஸ்கின்னை மட்டும் குட்டி குட்டி கியூப்ஸா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா நம்ம தோரம் பருப்பு, கடலைப்பருப்பு ஊற போடணும். 1/2 கப் தோரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற போட்டுருங்க. ஊறினதுக்கு அப்புறமா பருப்பை நம்ம அப்படியே ப்ரெஷர் குக்கர்ல சேர்த்துக்கலாம். 2 பருப்பையுமே நீங்க ஒன்னா சேர்த்துக்கலாம். பருப்பு கூடயே நம்ம பலாக்காயுமே வேக வச்சுக்க போறோம். ஒன்னா வேகும் போது பலாக்காக்குள்ள பருப்போட ஃபிளேவர்ல இறங்கி டேஸ்டியா இருக்கும். நான் 2 கப் அளவுக்கு பலா பிஞ்சு சேர்த்திருக்கேன். பலா பிஞ்சில் நடுவில் கட்டை ரொம்ப ஹார்டாக இருக்குது. முத்தின காய்னா அந்த கட்டையை ரிமூவ் பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்டேஜ்லையுமே நம்ம பாட்டாக சால்ட் சேர்க்கறதுனால இதுக்கு நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூனுக்கு பாதி அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா ஒரு பாதி வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு இதுலேயே சேர்த்துடலாம். இதுலேயே ஒரு தக்காளியை நான் ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பலாக்காய் பருப்பு எல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தியாக சேர்த்தாலும் குக்கர்லேருந்து வெளியே பொங்கிடும், கம்மியாக சேர்த்தாலும் அடி பிடிச்சிடும். நல்லா ஒரு 3-4 விசில் விட்டிங்கன்னா வெந்துடும். வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 4-5 விசில் கூட நீங்கள் விட்டுக்கலாம். ப்ரெஷர் நார்மலாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா குழையிற பதத்துக்கு வெந்திருக்கணும். கடலைப்பருப்பு உங்களுக்கு குழையாது, தோரப்பருப்பு மட்டும்தான் குழையும். காயெல்லாம் குழையக்கூடாதுங்க, ஆனால் நல்லா வெந்திருக்கணும். ரொம்ப திக்க களி மாதிரி இருந்ததுதான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் நம்ம 1-2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா வாசனையாக இருக்கும். இப்போ இதே எண்ணெயில் முழு கரம் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். எல்லாமே ரொம்ப சேர்க்க வேண்டாங்க, 1-2 சேர்த்தா போதும். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவர் மட்டும் வந்தால் போதும். முழு கரம் மசாலாலேருந்து நல்லா வாசனை வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணிட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா இந்த எண்ணெயில் வதங்கட்டும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம குக்கர்லேயே பருப்பு கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறதுனால நான் இப்போ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும், கவலைப்படாதீங்க. நீங்க அதுக்கப்புறமா லிக்விட் ஏதாவது குத்தி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு சரியாயிடும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 3-4 தக்காளியை டைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளினா 4 சேர்த்துக்கோங்க, பெருசா இருந்தா 3 சேர்த்துக்கோங்க போதும். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சு முஷியா ஆற வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிக்கிறோம். தக்காளி குழஞ்சதுக்கு அப்புறமா இதுலயே நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு பொடிகளாக சேர்த்துக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். இதே ரெசிபியை நீங்கள் பலா பிஞ்சுக்கு பதிலாக மீட் சேர்த்து கூட பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் மீட் சேர்த்துக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன மசாலா இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொடிகள்லாம் அடிப்பிடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ரோஸ்ட் பண்ணாலே அதோட பச்சை வாசனை போயிடும். எப்பவுமே இந்த மாதிரி பொடிகள் சேர்த்தோம்னா அடிப்பிடிக்காம பார்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே நம்ம வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு காய்கறிகளை நம்ம சேர்த்துக்க போகிறோம். காயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு முருங்கைக்காய், சொரக்காய், மாங்காய், கத்திரிக்காய் தேவைப்படும். முருங்கைக்காய் அதுக்கப்புறம் சொரக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்கிறதுனால முதல்ல அது 2த்தையும் சேர்த்துக்கிறேன். தால்ச்சால காயெல்லாம் குழையக்கூடாது, அதனால தான் நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் சேர்க்குறோம். சொரக்காவுமே தோலை சீவிட்டு நான் பெருசு பெருசாக சாப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த முருங்காய் சொரக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்க போகிறோம். இது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மாங்காய், கத்திரிக்காய் சேர்த்துடலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் முருங்கைக்காய்னா உங்களுக்கு அதுவுமே சீக்கிரமாகவே வெந்துடும்.
நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு பாதி அளவுக்கு மாங்காயை சாப் பண்ணிட்டு நம்ம இதுலயே சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவுமே நீங்க ஒரு 5-6 கத்திரிக்காவை பெருசு பெருசா சாப் பண்ணிட்டு இதுல சேர்த்துருங்க. என்கிட்ட நார்மல் கத்திரிக்காய் இல்லாதனால நான் ஆபர்ஜின் சேர்த்திருக்கேன். பட் நீங்க நார்மல் நாட்டு கத்திரிக்காய் சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வாசனையா இருக்கும். சீடு இல்லாத கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வெந்து குழஞ்சிடும். ஸோ அதில் ஒரு கண் இருக்கட்டும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். கத்திரிக்காய், முருங்காய், மாங்காய், அதுக்கப்புறமா சுரக்காய் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற அந்த பருப்பு பலாக்காய் மிக்சரை இதில் சேர்த்துடலாம். ரெண்டுமே சூப்பராக வெந்துட்டுங்க. அந்த பருப்போட உப்பு புளிப்பு மசாலா எல்லாமே அந்த டெண்டர் ஜாக் ஃப்ரூட்குள்ளே இறங்கி இருந்தது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இது ஒரு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொதிக்க கொதிக்க திக்காயிட்டே போகும். ஸோ நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு கத்திரிக்காய் பாதிக்கு மேலே வெந்ததுக்கு அப்புறமாவே நான் இந்த பருப்பு மிக்சர் சேர்த்துட்டேன். அப்போ அந்த பருப்போட கொதி வரும்போது கத்திரிக்காய் ஃபுல்லாக வெந்துடும், குழையாமல் அப்படியே முழுசாகவே இருக்கும். பலா பிஞ்சு மட்டும் நல்லா வெந்திருக்கான்னு ஒரு தடவை ஸ்பூனையோ கையோ வச்சு நசுக்கி பாருங்க. ஃப்ரெஷ் பலா பிஞ்சா இருந்தால் அப்படியே நீங்கள் கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுவுமே சீக்கிரம் வெந்துடும். இப்போ இதில் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவி விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா திக்காயி அந்த தால்ச்சா கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணணும். கடைசியாக வாசனைக்கு இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். முன்னாடியே நம்ம 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கோம். பட் ஃபைனலாக சேர்க்குற கரம் மசாலா ஃப்ளேவர் உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட், அதாவது புளி சேர்க்கணுங்க. சின்ன கோலி குண்டு அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சிட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன். புளி டாமினேட் பண்ணக்கூடாது. நம்ம ஏற்கனவே புளிப்புக்கு மாங்காய் சேர்த்துருக்கோம். ஸோ புளி சேர்க்கும் போது பார்த்து சேருங்க. ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தா போதும். புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா கலந்து விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு கொதி வர வரைக்கும் விட்டா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். புளி கொதிச்சதுன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் மாறிடும். அடுப்பு ஆஃப் பண்ணும்போது ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நீங்கள் கொத்தமல்லி இலைகள் தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு சூடாக சர்வ் பண்ணுங்க. அப்போதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஆற ஆற தால்ச்சா பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால திக்காயிட்டே போகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.